கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1-2 வசனத்தை நம்ம வாசித்து ஆரம்பிப்போம். மத்தேயு 4:1-2. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இங்கே நம்ம வாசிக்கிறோம், அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த வார்த்தையில் நல்லா கவனிக்கணும். நம்ம இந்த உடல் பிழைக்கணும் அப்படின்னா சாப்பிடணும். 2-3 நாள் சாப்பிடலை அல்லது தொடர்ச்சியாக சாப்பிடாமல் இருந்தோம்னா நிச்சயமாக சரீரம் செத்து போயிடும். அப்போ சரீரம் உயிர் வாழ்வதற்கு உணவு கண்டிப்பாக அவசியம். அப்பம்னா இங்கே உணவை தான் குறிக்குது. இப்பொழுது இயேசு ஆண்டவர் 40 நாளாக அவர் உபவாசமாக இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்போ இப்பொழுது அவருக்கு அதிக பசி உண்டாகிருக்கிறது. அப்படி பசி உண்டாகும் பொழுது சாத்தான் வருகிறான். இப்படி தான் சாத்தான் அநேக நேரங்களில் நம்ம தேவையோடு இருக்கும்போது, பண தேவையோடு இருக்கும்போது, அல்லது வேறு ஏதாவது ஒரு இதில் ஆர்வமாக இருக்கும்போது சாத்தான் வருவான். நம்முடைய பலகீனத்தில் அவன் நம்மோடு கூட பேசுவான். எப்படி இங்கே பேசுகிறான்னா, நீங்கள் இப்போ பசியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக உணவு தேவை, நீங்கள் தான் தேவனுடைய குமாரன் ஆயிடுச்சுல, இந்த தான் கல் கிடக்கல, இது நீங்கள் அப்பமா மாற்றிட வேண்டியதானே, உங்களுக்கு தான் வல்லமை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொன்னான். கல்லை அப்பமாக மாற்றக்கூடிய அதிகாரம் ஆண்டவருக்கு உண்டானா கண்டிப்பாக உண்டு. ஏன்னா ஒன்றில்லாமையிலே ஒன்றை உருவாக்கினவர் தான் இந்த ஆண்டவர். இவர் மூலமாக தான் உலகம் முழுவதும் உண்டாயிட்டுன்ட்டு நம்ம வாசிக்கிறோம். படைக்கப்பட்ட எதுவுமே அவரால் அன்றி உண்டாகவில்லைன்னு யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் வாசிக்கிறோம். அப்போ கல்லை கண்டிப்பாக அப்பாவை மாற்றணும். ஒன்றுமே இல்லாமல் உலகத்தை உருவாக்கின தேவனுக்கு ஒன்றை கொண்டு ஒன்றை உருவாக்குறது கடினமே கிடையாது. கல்லை அப்பமா ஈஸியாக மாற்றிடலாம். அதே மாதிரி தான் 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேரை போஷித்த தேவன் மிச்சம் எத்தனையோ கூடை நிறைய எடுத்தாருன்னு எழுதியிருக்கு. அற்புதம் செய்ய முடியும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், தேவனுடைய சித்தத்தை தேடாமல் தனக்கானதை தேடும்படிக்கு அங்கே பிசாசு அவர் அப்படி மறைமுகமாக அவருக்கு நன்மை செய்வது போல ஆலோசனை சொல்கிறார். கல்லுகளை அப்பமா மாற்றி சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு. அவருக்கு தெரியாதா அது? கல்லை அப்பங்களாக மாற்றக்கூடிய அளவுக்கு வல்லமை உள்ளவருக்கு இப்போ கல்லை அப்பமா மாற்றலாமேன்ற யோசனை வராதா என்ன? இப்படி தான் நிறைய பேர் நமக்கு உதவி செய்கிறது போல, நமக்கு நன்மை செய்கிறது போல பேசுவாங்க. நம்ம ஞானமாக இருக்கணும். அவனுக்கு பின்னாடி சாத்தான். சப்போஸ் நீங்கள் இப்போ பணத்தை கையாளக்கூடிய பொறுப்பில் இருக்கிறீங்க, அல்லது வேலையில் இருக்கீங்க, ஏதாவது ஒரு ஸ்தாபனத்தில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு பணம் தேவை இருக்குது. சாத்தான் சொன்னீங்க, உங்கள்கிட்ட தானேப்பா பணம் இருக்குது, இப்போ எடுத்துக்கிட்டு அப்புறம் வச்சிட வேண்டியது தானே, எப்படி எடுத்துக்கிட்டு இப்படி வச்சிட வேண்டியது தானே, யார் இது கண்டுக்கிற போகிறா, நீ எவ்வளோ உழைக்கிற, உனக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு தக்கனே நீ உழைக்கிற, எவ்வளோ அதிகமாக உழைக்கிற, ஏன் இதை வாங்கிட்டா என்ன, இதை செஞ்சுட்டா என்ன, இதை எடுத்துக்கிட்டா என்ன. சாத்தான் நமக்கு உதவி செய்கிறது போல, யூ டிசர்வ் தட், அதுக்கு உனக்கு தகுதி இருக்குது, உனக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறது போல சொல்லுவான். ஆண்டவர் விழிப்பாக இருந்தார். அப்படியெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டார். அவர் சொல்கிறார், அந்த இடத்துல தேவனுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படின்னா தேவனுடைய வாயிலிருந்து பிறந்த வார்த்தையினாலும் பிழைப்பான்னா அது எழுதப்பட்ட வார்த்தை. தேவனுடைய வாயிலிருந்து பிறந்த வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லவில்லை, பிறக்கும் வார்த்தையினால். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு எப்படி நமக்கு உணவு தேவையோ சரீரத்திற்கு, நேற்று சாப்பிட்ட உணவை வச்சு இன்றைக்கி வாழ முடியுமா? முடியாது. முந்தா நாள் சாப்பிட்ட உணவை வச்சு இன்றைக்கி உயிர் வாழ முடியும். 4 நாள் போச்சுன்னா அவ்வளோதான். அப்போ ஒவ்வொரு நாளும், ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிட்றோம், இடையில டீ குடிக்கிறோம், தண்ணி குடிக்கிறோம், ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். அப்போ உயிர் வாழ்வதற்கு உணவு ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிடுவது அவசியமாக இருக்கிறது. அதுபோல் தான் நமக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது, ஒரு ஆவி இருக்குது. இந்த ஆத்மா வாழணும்னு சொன்னால் பாருங்கள், சரீரத்தில் நம்ம சாப்பிட்லைன்னா பசி வருது, தலைவலி வருது, அல்லது உடல் சோர்வு வருது, நம்ம தூங்க வேண்டியிருக்கு, சாப்பிட வேண்டியிருக்கு. இதெல்லாம் இந்த சரீரத்துக்கு அவசியமாக இருக்குது. உயிர் வாழ உணவு அவசியம், அப்பம் அவசியம். அதே மாதிரி தான் உள்ள ஆத்மா நமக்குள்ளே வாழ்கிறதுக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்கணும்னா, ஒரு சமாதானம் இருக்கணும்னா, அதில் உள்ள இளைப்பாறுதல் இருக்கணும்னா
நம்ம மன மகிழ்ச்சியாக வாழணும்னா அதுக்கு தேவனுடைய வார்த்தை வேண்டும். அப்போ எப்படி சரீரத்துக்கு உணவு எப்படி சரீரத்துக்கு தேவையோ அது மாதிரி பாருங்கள், நீங்கள் பாருங்கள், நிறைய பணம் இருக்கும், வசதி இருக்கும், எல்லாமே இருக்கும், இருதயத்தில் சந்தோஷமே இருக்காது, சமாதானமே இருக்காது. சில பேர் நடைப்பிணம் போல் வாழ்வார். அவர்களுக்கு சொத்து இருக்கும், நிலம் இருக்கும், வீடு இருக்கும், வாசல் இருக்கும், கார் இருக்கும், நல்ல வேலை இருக்கும், பதவி இருக்கும், பிஸ்னஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் நிம்மதியே இருக்காது. ஏன் அவங்க சோகமாக இருக்கிறாங்க? நல்லா புசித்து குடித்து பூரிப்பாக இருக்க வேண்டியதானே, முடியல. காரணம் என்ன? நமக்குள்ள ஒரு ஆத்மான்னு ஒன்று இருக்குது, மனது, விருப்பம், உணர்ச்சிகள். இப்போ சில நேரங்களில் எல்லாமே இருக்க, உணர்ச்சியற்ற ஜடத்தை போல் இருக்கிறாங்க. சில பணக்காரர்கள் போய் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஏன் காரணம் என்ன? இருதயத்தில் நிம்மதியே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, எதிர்த்து பேசுகிறாங்க, மதிக்க மாட்டேங்கிறாங்க, மனைவி எனக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, புருஷன் என்னை நேசிக்கிறது இல்லை, வேலை ஸ்தலத்தில் என்னுடைய பாஸ் என்னை ரொம்ப கடினமாக நடத்துகிறார், அதிக வேலையை கொடுக்குறாங்க, என் வேலைக்கு தக்கன சம்பளம் தர்றதில்லை, அல்லது வியாதிகள், பிரச்சனைகள், ஏதோ ஒன்று நம்ம இருதயத்துக்குள்ளே சமாதானத்தை கெடுத்துருது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. உனக்கு உணவு மட்டும் போதாது, உடம்புக்கு உணவு எப்படி முக்கியமோ அதுபோல் உன் ஆத்மாவுக்கு தேவன் தரக்கூடிய ஆவிக்குரிய உணவு வேண்டும். அது இருந்தால் தான் நீ பிழைக்க முடியும். அப்போ தேவனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு எப்படி சரீரத்துக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பாடு தேவையோ, ஒவ்வொரு நேரத்துக்கும் வேலைக்கு சாப்பாடு தேவையோ, அதே போல் என் ஆத்மா வாழ்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை எனக்கு வேண்டும். சில வார்த்தைகள் இதில் எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். நம்ம சில ஃபுட்டு எப்படி ப்ரெட்டு அல்லது பிஸ்கட்டு இதெல்லாம் ரெடிமேடாக கிடைக்கிது, உடனே வாங்கினோடனே சாப்பிட்லாம். ஆனால் சில அரிசி, காய்கறி இதெல்லாம் சமைச்சு தான் சாப்பிடணும். அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அதை வச்சா கெட்டு போயிடும். வானத்திலிருந்து மண்ணா பிறந்தது, மண்ணா விழுந்தது, அது வானதூதர்கள் சாப்பிடக்கூடிய உணவுன்னு எழுதியிருக்கு. அது அன்னைக்கு உள்ளதை அன்னைக்கு தான் சேகரிக்கணும். 6வது நாள் மட்டும் 7வது நாளுக்குள்ளே சேர்த்து சேகரிச்சுக்கலாம். அதுக்கு மேலே சேர்த்து வச்சா புழு பிடிச்சி போயிடும், கெட்டு போய்விடும், துர்நாற்றம் வீசும். அது மாதிரி தான் தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய வாயிலிருந்து நான் பிழைப்பதற்கு தேவையான வார்த்தை எனக்கு வேண்டியதாக இருக்கிறது. அந்த வார்த்தையை சில பிஸ்கட் சாப்பிட்றது போல் ரெடிமேடாக ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து சாப்பிடலாம். 119வது சங்கீதத்தில் 105வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆமாம், அவருடைய வசனம் ரெடிமேட் ஃபுட்டு மாதிரிக்க, ப்ரெட்டு மாதிரிக்க, ரோஸ்ட் மாதிரிக்க அப்படி சாப்பிட்லாம். ஆனால் அது மட்டும் போதாது. இப்போ பாருங்கள், பொய் சொல்லலாமா வேண்டாமான்னு கேட்டால் ரெடிமேடாக ஆன்சர் இருக்குது. திருடலாமா வேண்டாமான்னு கேட்டால் பாருங்கள், நம்ம இப்போ கையில் பணம் புழங்குது, நீ எடுத்துக்கலாமான்னு கேட்டால் ஆண்டவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதில்லை. ஆண்டவரே நீங்கள் எனக்கு பேசுங்க, இப்போ நான் இதை திருடலாமா வேண்டாமா, இன்னொருடைய பொருள் கேட்க வேண்டியதே இல்லை, ரெடிமேட் ஆன்சர் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ என் பிள்ளைகள் முரட்டாட்டம் பண்ணுறாங்க, கீழ்ப்படியலை, என்னை மதிக்கலை, என்னுடைய புருஷன் தாறுமாறாக நடக்கிறார், குடிக்கிறார், வெறிக்கிறார், அடிக்கிறாரு, என்னிடத்தில் அன்பாக இருக்கிறது இல்லை. நான் இப்போ என்ன செய்கிறது? என்னுடைய மனைவி எனக்கு கீழ்ப்படியலை, மதிக்க மாட்டேங்கிறாங்க. நான் சொல்கிற கீழ்ப்படிய பாஸ், என்னுடைய வேலை ஸ்தலத்தில், தொழிலில் நான் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமாக பிரச்சனை, சட்டத்திட்டங்கள் மூலமாக பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம். இப்போ நமக்கு எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல, எனக்கு ஒவ்வொரு நாளும் வார்த்தைகள் வேண்டி இருக்கிறது. அதே மாதிரிக்கு நாம் ஒரு புதுசாக ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறோம், ஒரு திருமணம் அல்லது படிப்பு, நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டி இருக்கிறது. இந்த வீட்டில் குடியிருக்கலாமா அல்லது வேறு எங்கேயாவது போகலாமா, இப்படி அநேக காரியங்களில் நம்ம தீர்மானம் எடுக்கிறோம். வி ஹவ் டேக்கன் எ டெசிஷன், ஒரு தீர்மானம் எடுத்துட்டோம், இந்த பிஸ்னஸ் தான் பண்ணணும், இந்த வேலைக்கு தான் போகணும், இந்த பெண்ணை தான் கட்டணும், இது மாதிரி தான் வீடு கட்டணும், இது மாதிரி தான் வாகனம் வாங்கணும், எல்லாம் வி ஹவ் டிசைடட். யுவர் டியூட்டி இஸ் டு பிளஸ் ஹிம். பிரதர் விக்டர் சொன்னார்ல, ஆண்டவரே வாரம் இதை செய்யும், அதை செய்யும், நீங்கள் இதெல்லாம் எனக்கு செஞ்சிட்டிங்கன்னா என் வருமானம் எல்லாத்துலேயும் ஐ வில் கிவ் யூ
என்னது 10ல் 1 நான் உங்களுக்கு தந்துடுறேன். கமிஷன் பேசுகிறது. இப்படி தான் நம்ம வந்து சொல்கிறோன்னா அவரை ஆள நினைக்கிறோம். வி சே லார்ட், நம்ம அவரை ஆண்டவர்னு சொல்கிறோம். ஆனால் அவர் சொல்கிறத நம்ம கேட்க ரெடியாக இல்லை. சில நேரத்தில் வி ஆர் டபுள் மைண்டட். ஏன் பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை கேளு, பிழைப்பாய். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை கேளு, நீ பிழைப்பாய். ஒவ்வொரு நாளும் யோசனையை கேளு, அவர் கிழப்பாய். அப்படி தான் அவர் வாழ்ந்தார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் 30ஆம் வசனம்லாம் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் அப்படி தான் வாழ்ந்தார். அதனால தான் சாத்தான்ட்ட தைரியமாக சொன்னார், தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பாய் என்று எழுதியிருக்கிறது. அதனால் இந்த அப்போ நான் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டாலும் நான் பிழைப்பேன். அது சரீரப்புறமாகவும் பொருந்தும், ஆத்தும வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அது பொருந்தும். நம்ம தைரியமாக சொல்கிறார். வாசிங்க யோவான் 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். 30ஆம் வசனம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. யோவான் 8:29 சொல்லுவார், எப்பொழுது நான் பிதாவுக்கு பிரியமானவிலே செய்கிறபடினால் நான் தனியாக இருக்கும்படி பிதா என்ன செய்யார், விட மாட்டார். அப்போ அவர் என்ன சொல்கிறார், ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்கிறார், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்ன செய்யுது, விலக கடவுது. ஆயினி என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறோம்னாக்கும் அரகுர மனதோடு இதை சொல்கிறோம். சில இடங்களில் ஏதாவது கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, எனக்கு இப்படி தான் ஒரு ஆண்டவர் உமக்கு சித்தமானால் இந்த திருமணம் நடக்கட்டும், இல்லைன்னா தடை பண்ணி போடுங்க. அந்த வார்த்தையை சொல்லும்போது அவங்களுக்கு எதை கட்டின்றோம். ஏன்னா அதனால நானும் கூட சில நேரத்தில் அடங்கிடுவேன். உமக்கு சித்தமானால் இதை வாய்க்க பண்ணுங்க, அதோட நிறுத்திக்கிறது. அமங்கலமான ஒரு காரியத்தை சொல்லி இந்த மனுஷனை கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொன்னோம், உமக்கு சித்தமானால் நடக்கட்டும், இல்லைன்னா நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அதை சொல்கிறதுக்கு நமக்கு பயம். ஏன்னா நம்ம ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டோம், இதுதான் என்னது, அவர் சித்தம் என்னவோ என் சித்தம் இதுதான். என்னுடைய உள்ளான இருதயத்துக்குள்ள என்ன தெரியுமா, என் சித்தம் நிறைவேறணும். லார்ட் முடிவு பண்ணிட்டேன், ஆனால் இதுதான் உங்கள் சித்தமாக இருக்கணும். நான் இப்போ வந்து அதுக்கு பேர் வைக்க விரும்புகிறேன். அது என்னது, ஈசாக். இஸ்மவேலை பெற்றுட்டேன், ஆனால் என்ன பேர் வைக்க விரும்புகிறேன், நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணால் அது இந்த பிள்ளை தான் அப்படின்னு நான் முத்திரகுத்த விரும்புகிறேன். நம்ம சித்தத்தை செஞ்சுட்டு வி வாண்ட் டு ஸ்டாம்ப் தட் இஸ் காட்ஸ் வில். நான் அப்படி தான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே உங்களுடைய சித்தமாக தான் நடக்கணும்னு சொல்லிட்டு. டு யூ ஹோல் ஹார்ட்டட்லி ப்ரே லைக் தட்? முழு இருதயத்தோடு நீ அப்படி ஜெபம் பண்ணியா, ஆண்டவரே நமக்கு சித்தம்னா நடக்கட்டும், இல்லையா தடை பண்ணி போடுங்க. நான் திருமணத்துக்கு மட்டும் சொல்ல, எல்லாத்துக்கும் சொல்கிறேன். தொழில், வேலை, எல்லாத்துலேயும் ஆண்டவரே நான் உம்முடைய சித்தம் செய்ய விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் தேவன் ஏன் அப்படி உடனே பதில் சொன்னார்? தானியேல் ஜெபம் பண்ணார். அதில் எழுதியிருக்கு, நீர் தேவனுக்கு பிரியமானவன் ஆனபடினால நீர் ஜெபிக்க தொடங்கின உடனே உத்தரவு பிறந்தது. ஆனால் பிசாசு அந்த ராஜ்யத்தினுடைய அதிபதி வந்து தடை பண்ணுனா அதை நான் உனக்கு உத்தரவு கொண்டுட்டு வர முடியலப்பா. பாருங்கள், நான் இப்போ ஒன்றா பார்க்க விரும்புகிறேன். இயேசுவுக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். ஏனென்றால் இயேசு முழுவதுமாக தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். மரணமே நேரிட்டாலும் சரி, தேவனை உமக்கு சித்தமானது என்ன செய்யணும், நடக்கணும்னு ஒப்பு கொடுத்தார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா, வி ஹவ் சம் அல்டீரியர் மோட்டிவ். உள்ளுக்குள்ளே எனக்கு வேற ஒரு திட்டம் இருக்குது, வெளியில் என்ன செய்கிறோம், வேற ஒன்று வச்சுருக்கோம். ஜெகோசாபேட் மாதிரிக்கு யோசபாத், தமிழ் என்ன எழுதியிருக்கு, யோசபாத். 2 ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் இல்லையா, அதாவது நமக்கு தெரியும் அது. அதாவது யோசபாத்தும் ஆகாப்பும் சேர்ந்து அவங்க 2 பேரும் ஒரு முடிவு பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது நம்ம வந்து யுத்தத்துக்கு போவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி யுத்தத்துக்கு போவோம்னு முடிவு பண்ணும்போது அவர் சொல்கிறார், ஆகாப்புடைய தீர்க்கதரிசிகள் 400 பேர் வந்து ஒரே மாதிரி சொல்கிறாங்க, பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் யுத்தத்துக்கு போவோம், தேவன் நமக்கு வெற்றியை தருவார்னு. அப்பொழுது யோசபாத் சொல்கிறாரு, அவர் வந்து இங்கே கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவர் கூப்பிட்ட உடனே அவங்க வந்து கர்த்தருடைய தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் வர்றாரு. வந்து யார், மீகா தீர்க்கதரிசி வர்றாரு. அவர் வந்து அந்த இடத்துல வந்து அவர் முதல்ல வந்து அவர் கூட்டிகிட்டு போகும்போதே அந்த ஆள் சொல்கிறாரு, எல்லாரும் ஒரே மாதிரி சொன்னாங்க யுத்தத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு, நீங்களும் அதே மாதிரி சொல்லிடுங்கன்னு சொன்னார்.
நான் தேவனுடைய சித்தத்தை விட்டுட்டு எப்படி இங்கே மாற்றி சொல்கிறது? இல்லை நீங்கள் அப்படியே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அதே மாதிரிக்கே அவர் இருந்துட்டார். வந்த உடனே கேட்ட உடனே தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் போங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கடுத்து என்ன நடக்குதுனாக்கும், உடனே அவர் சொல்கிறாரு, நான் எத்தனை முறை உனக்கு சொல்லுவது? தேவன் சொன்னதை தான் நீ சொல்லணும், உன் இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது, நான் உனக்கு சொல்லலையா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து அடியாத்தி இவர் முழுக்க முழுக்க தேவனுடைய சித்தத்தையில் கேட்குறாரு உலக நினச்சிட்டு அவர் என்ன சொல்கிறார், நீ யுத்தத்துக்கு போனீங்கன்னா செத்து போயிடுவேன்னு சொல்லிடுவார். யுத்தத்துக்கு போனால் செத்து போயிடுவேன்னு சொல்கிறாரு. நான் சொல்லலையா? இவன் எப்போதுமே எனக்கு தீமையாக தாங்க சொல்லுவான். பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை இன்னைக்கு கேட்போம், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் அப்படின்னு சொல்கிறார். நல்லா தான் இருக்குது. அதாவது ரைட் வேர்ட்ஸ் வித் ராங் மோட்டிவ். யாக்கோபு சொல்லுவார், நீங்கள் வந்து தகாத விதமாய் செலவழிக்கும்படிக்கு நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள். யாக்கோபு 4 சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனிடத்தில் கேட்குறது கரெக்டு, யுவர் வேர்ட்ஸ் ஆர் ரைட் பட் யுவர் மோட்டிவ் இஸ் ராங். வார்த்தைகள் கரெக்டாக இருக்குது, நோக்கம் தப்பாக இருக்குது. இங்கே என்னென்னா, இங்கேயும் அதே தான், வார்த்தைகள் கரெக்டாக இருக்குது, ஆனால் உள்ளான இருதயத்துக்குள்ள உள்ள மோட்டிவ் என்ன இருக்குது? யுத்தத்துக்கு போகணும். அவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்கிறாரு பாருங்கள், அடுத்து 28 வாசிங்க. 28. அப்பொழுது மிகாயா, நீர் சமாதானத்தோடே திரும்பி வருகிறது உண்டானால் கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை என்று சொல்லி, ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள் என்றான். பின்பு இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போனார்கள். இஸ்ரவேலின் பாருங்க, அவங்க யுத்தத்துக்கு போயிட்டாங்க. கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாருன்னு கூப்பிட்டு கேட்குறாங்க. அவர் சொல்லிட்டாரு, போகாதீங்க, போனால் செத்தே போயிடுவேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் என்ன சொல்கிறாங்க, இவனை பிடிச்சி சிறையில் போடுங்கடா, அரைப்பட்டியும் குறைப்பட்டினியை போட்டு இவனை இது பண்ணுங்க, நான் யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் உள்ள கிடாம சொல்லி, நீ திரும்பி வந்தேன்னா கர்த்தர் என்னை கூட்டு பேசவே இல்லைன்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ திரும்பி வரமாட்டா, இவ்வளோ நிச்சயமாக சொல்கிறாரு. இவன் சொல்கிறாப்பா, சரி வேண்டாப்பா அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லை. அப்படின்னு அர்த்தம், அப்போ எதுக்கு நீ கூப்பிட்டு கேட்ட? இப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் தேவ சித்தத்தை கேட்குறோம். ஒரு சகோதரருக்கு திருமணத்துக்கு பெண் பார்த்தோம். அந்த சொன்ன சகோதரர் வந்து ஜெபம் பண்ணி நீங்கள் தேவ சித்தமானு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பிரதனார். அவர் உடனே சொல்லிட்டாரு. எப்படின்னு கேட்டேன். நான் முதல்ல ஜெபம் பண்ணியிருந்தேன், ஆண்டவர் முதல்ல எது வருதோ அதான். எனக்கு பொண்ணு எனக்கு கல்யாணம் சீக்கிரமாக பண்ணணும், அதனால் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டுலாம் என்னால் இருக்க முடியாது, முதல்ல எது வருதோ அதுதான் என்னது தேவ சித்தம் நான் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முதல்ல பிளான் பண்ணியிருந்தேன். இதுதான் வந்துச்சு, அதே தேவ சித்தம் எடுத்துக்கிட்டேன். தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க எத்தனை வழியெல்லாம் இருக்குது பாருங்கள், ஈஸி வழியெல்லாம் இருக்குது. வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எது முதல்ல வருதோ அதுதான். அது ஆடு வருதோ, மாடு வருதோ, கழுதை வருதோ, எருமை வருதோ, ரைட்டு. அப்புறம் பின்னாடி வந்து என்னங்க உதையுதுன்னா, சரியா நீ கழுதை முதல்ல வந்துச்சு கட்டிக்கிட்டு அப்புறம் உதயாமல் என்ன செய்யும்? பிஸ்னஸ்லேயும் அப்படி தான், வேலையிலையும் அப்படி தான், ஜாப்பில் அப்படி தான். நிறைய வெளிநாடுகளுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க வந்து எப்படியோ பணம் நிறையா கிடைக்குது, வெளிநாட்டு வேலைக்கு போகணும். அங்கே போனால் சர்ச்சுக்கு போக முடியாது, அதெல்லாம் கவலை கிடையாது, அது அப்புறம் பார்த்துக்கலாம், இப்படி தான் நினைக்கிறோம். ஸோ கமிட் யுவர் வேஸ் டு காட். ஆண்டவர் அப்படி செஞ்சார். பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு ஆகலக்கூடாது, இல்லைன்னா உங்களுடைய சித்தன் போல் ஆகக்கூடாது. அவர் வந்து ஃபுல்லாக என்ன செஞ்சார்? தன்னுடைய சுய சித்தத்தை தேவனுடைய பலிபீடத்தில் வச்சுட்டாரு. அதனால முழுக்க முழுக்க தேவனே அவரை நடத்தினார். பாருங்கள், இப்படி நம்ம அறவுரையாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வந்து நம்ம விக்டர் பிரதர் அருமையான ஒரு வார்த்தையை காண்பிச்சார். இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:16 தேவன் என்ன செய்வாராம்? உடனே ஸ்டாப் பண்ண மாட்டார். உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று கேட்குறியா, போ மகனே போ. 14:16 சென்ற காலங்களில் 16 சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாயிருந்தது. In the past he permitted all the nations to go their own ways, but he never left them without evidence of himself and his goodness. அவர் வழியிலே விட்டு அப்புறம் என்ன செய்கிறாரு? நம்ம எப்போ போய் ஆண்டவர்கிட்ட ஐயோ குத்துது ஆண்டவரே, கொடையுது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் என்ன சொல்லுவோம்? அப்போ எப்பா உன் இஷ்டப்படி தான் நான் விட்டேன், நீ தான் விரும்பின,
போ. அவர்கள் எல்லாரும் வனாந்தரத்தில் போகும்போது கேட்டாங்க, என்னையா எங்களுக்கு, அவர் மன்னாவை கொடுத்தார், பியூர் ஃபுட்டு ஃப்ரம் ஹெவன், அது தூதர்கள் சாப்பிடக்கூடிய அப்பம். ஆனால் அவங்களுக்கு வந்து என்னையா வருஷம் பூரா இதே தானே, ஒரு என்வி போடக்கூடாதா, ஒரு காடை, ஒரு கவுதாலி, ஒரு மட்டன் இப்படிலாம் போடக்கூடாதுன்னு கேட்டாங்க. உடனே என்ன செஞ்சார் ஆண்டவர், அவங்க கேட்குறது என்ன செஞ்சார், அவர் இருதயத்தின் வேண்டுதலை அவருக்கு அருளி செய்தார். ஆனால் சரீரத்தில் என்ன செஞ்சார், உபாதையை கட்டளையிட்டார். எல்லாம் குமிஞ்சு வச்சு சாப்பிட முடியாத அளவுக்கு. ஆனால் சாப்பிட்டவன் பூரா என்ன செஞ்சு, சரீர உபாதைகள்னால பாதித்தார். இப்படி தான் நிறைய நேரங்கள் அவர் கேட்குறத கொடுத்துட்றாரு, கொடுத்து போ. அவங்களே போய் அவங்க வழியிலே போய் கடைசியில் முட்டி மோதி, என்னங்க இங்கிட்டு வழியே இல்லையே, இந்த பக்கம் போகிறதுக்கு என்ன இல்லை, இங்கிட்டு வழி இல்லையா, வழி இங்கிட்டே கிடையாதுங்க, என்னடா அது தப்பாக வந்துட்டேமே, அது நல்ல வழியாக இருந்துச்சுன்னு வந்தால் ஷார்ட் ரூட்னு வந்தால் இப்படி போச்சே. அப்புறம் தான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே, யார்கிட்ட போய் கேட்போம். அது மாதிரி தான் அப்போ போய் தேவன்கிட்ட கேட்போம், ஆண்டவர் எனக்கு என்ன ஒன்றும் புரியலையே, இதை நீ முதல்லே கேட்டிருக்கணும், இதுலேயே நீ முதல்லே கேட்டிருந்தா நீ இவ்வளோ தூரம் நீ பிரச்சனைக்கு ஆளாகி இருக்க வேண்டியதே இல்லை. ஸோ திங்க் பிஃபோர் ஆக்டிங். செய்கிறதுக்கு முன்னாடி யோசி, செய்கிறதுக்கு முன்னாடி கமிட் யுவர் வேஸ் டு த லார்ட். உன்னுடைய வழியை தேவனுக்கு ஒப்புக்கொடு. அவர் உன்னை வழி நடத்த ஆயத்தமாக இருக்கிறார். ஹீ இஸ் ரெடி டு கைட் யூ, ஹீ இஸ் ரெடி டு ஸ்பீக் டு யூ. அருமையானவர்களே, தேவன் நமக்கு பேசுகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கார். இயேசு கிறிஸ்துவை நேசித்தது போலவே அவர் நம்மையும் நேசிக்கிறார். யோவான் 17:23 வாசிக்கிறோம். இயேசுவை நேசித்தது போலவே தேவன் நம்மையும் நேசிக்கிறார். அப்போ இயேசுவுக்கு தினந்தோறும் வழிகாட்டின தேவன் ஏன் நமக்கு வழிகாட்ட முடியாது? நாம் இருளில் தடவுறது மாதிரி தடவுறோம், வழி தெரியலையே, கூப்பிட்றோம், என்ன பேச மாட்டேங்கிறீங்க, சைலண்ட்டாக இருக்கிறீங்க. யோபு 30:20 வாசிங்க. அநேகம் பேருடைய நிலைமை இன்றைக்கி நமக்கு அப்படி தான் இருக்குது. யோபு 30:20 எப்படி இருக்குது? உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கிறீர். கெஞ்சி நிற்கிறேன், என் மேல் பாராமுகமாய் இருக்கிறீர். கெஞ்சி நிற்கிறேன், பாராம கூப்பிடுறேன், ஒரு உத்தரவு இல்லைங்க. நம்ம நிறைய பேருடைய நிலைமை தான். என் பிரச்சனை இப்படி இருக்குன்னு கூப்பிடுறேன், ஆண்டவரே எனக்கு வழிகாட்ட மாட்டீங்களா, ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டீங்களா? நம்ம பாடணும், ஒரு பாட்டு இருக்கு, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவேன்ட்டு. இப்போ நம்ம ஒரு வார்த்தையை சொன்னாரே, அது என்னாச்சு? வேலைக்காரன் சுஸ்தமானானே, லாசருவே வாழ்னாரு வந்தான். அப்படி நிறைய அற்புதங்கள் ஒரே வார்த்தை தான் ஆண்டவர் சொன்னால் நடக்கும். எனக்கு ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டிங்களா, என் பிரச்சனை தீர்றதுக்கு வழியை காட்ட மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறோம். ஆனால் ஒன்றுமே வழி தெரியல. அவர் பேசுகிறாரா பேசலையா, அவர் சைலண்ட்டாக இருக்கிறாரா, இல்லை அதை வெயிட் பண்ணுன்னு அமைதியாக இருக்கிறாரா, எனக்கு தெரியல. எல்லோ லைட் எரியுதா இல்லை ரெட் லைட் எரியுதா, ஒன்றும் தெரியல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட போய் ஜெபம் பண்ணார், பிதாவே உமக்கு சித்தமான இந்த பாத்திரம் என்னை விட்டு அகலட்டும்னு. என்ன ஆன்சர் வந்துச்சு? நோ ஆன்சர். தெர் வாஸ் ஆன்சர். அவருடைய மௌனமே என்ன செய்யுது? மௌனமாக ஆண்டவர் சொல்லிட்டார். என்ன ஏற்கனவே அவருக்கு அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்திட்டார். அதனால் பாத்திரம் அகலலை, அவ்வளோதான், உங்களுடைய சித்தம்னு எடுத்துக்கிட்டார். இப்படி தான் நம்ம நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய சித்தத்தை கண்டுபிடிக்க நினைக்கிறோம், நமக்கு தெரியல. ஏன்னா பாருங்கள், சில நேரங்களில் தேவன் வெளிப்படையாக வானத்திலிருந்து பேசினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறாரு, வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். அந்த மறுரூப மலையில் போய் 3 பேரும் போகிறாங்க, பேதுரு, யோவான், யாக்கோபு, இயேசு ஆண்டவர். அங்கே 3 கூடாரம், மோசே, எலியா, 3 பேருக்கும் போட்டுறோமான்னு கேட்குறார் பேதுரு. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி விடுங்கள். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாது நாங்கள் கேட்டோங்கிறாரு. பவுல் அப்போஸ்தலன் கேட்குறாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம் வாசிங்க. 9வது வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18:9. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைபோடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். பாருங்க, இவர் தெளிவா இன்ன விஷன், ஒரு காட்சியில் வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது, பவுலே சவுலே சவுலே. அந்த சத்தம் கேட்டதை நம்ம கூட இருந்தவங்க சத்தத்தை கேட்டாங்க. ஆனால் உன்னையும் என்ன செய்யலை, அவங்க குப்புற விழுந்தாங்க, சத்தத்தை கேட்கல, அவங்க அந்த ஒளியை தான் பார்த்தாங்க. ஆனால் இங்கே அந்த இடத்துல சத்தத்தை அவர் தெளிவாக கேட்டார். இங்கே தரிசனத்தில் பேசுகிறார், பேதுருக்கு தரிசனத்தில் பேசினார். இப்படிலாம் பேசுனா நமக்கு நல்லா ஈஸியாக கண்டுகொள்ள முடியும். ஆனால் நம்மகிட்ட தேவன் அப்படி பேசுகிறது இல்லையே. இந்த காதுனால அந்த சத்தத்தை கேட்க முடியல,
வானத்திலிருந்து பேசினவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களேன்னு சீனாய் மலையில் பேசுனது குறித்து இவர் சொன்னார், மோசே. பவுல் கூட சொன்னார். ஆனால் நம்ம வந்து தேவனுடைய சித்தத்தை செய்யணுங்கிற விருப்பம் நமக்கு இருக்கா? தேவன் நம்மகிட்டே பேசுவார், இயேசு விட்டு பேசுறது போல். ஏன்னா இயேசு முழுக்க முழுக்க தேவ சித்தம் செய்ய விரும்பினார். அவர் சொல்லாட்டா நான் செய்ய மாட்டேன்னு சொன்னார். அதனால் அவர்கிட்ட பேசினார். நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்மகிட்டையும் ஆண்டவர் நமக்கு இப்போ பேச முடியாது? நிச்சயமாக பேச முடியும். தெரியும், அவர் ஒரு வார்த்தை பேசினா அது என் பிரச்சனை தீர்ந்துடும் நமக்கு தெரியும். என்ன செய்யறன்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அதன்படியே போனால் நிச்சயமாக நமக்கு சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அது தெரியும். ஆனால் அதற்குரிய விளைக்கரியத்தை செலுத்த நம்ம தயாராக இல்லை. ஏன்னா நம்ம மாம்சத்தில் ஏன் வந்து பில்டர்ஸ் ரிஜெக்டட் ஜீசஸ் கிரைஸ்ட் பைபிள் எழுதியிருக்கு. கட்டுகிறவர்களால் ஆகாதென்று, கட்டடம் கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் யார்? இயேசு. ஏன் தள்ளினாங்க? ஏன்னா அவங்க வேறு மாதிரி கட்ட விரும்பினாங்க. இந்த கல்லை வச்சு அப்படி கட்ட முடியாது. ஸோ தே ரிஜெக்டட் இட். ஏன் வந்து ஆதியாமத்தில் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், வந்து நமக்கு பேர் உண்டாகும்படிக்கு என்ன செய்வோம்? கட்டுவோம் வாருங்கள். அப்போ இயேசு வச்சு கட்ட முடியாது. இயேசு வச்சு கட்டினா தேவனுக்கு பேர் உண்டாகும்படி தான் கட்டணும். அதே தான் நம்ம வாழ்க்கையிலையும். நம்ம ஏன் தேவன் ஆண்டவருடைய சத்தத்தை ரிஜெக்ட் பண்ணுறோம்? பிகாஸ் வி வாண்ட் டு டூ அவர் வில். நான் நினைக்கிறது நடக்கும்னு நினைக்கிறோம், எனக்கு தெரியும்னு நினைக்கிறோம், இதுதான் நல்லதுன்னு நினைக்கிறோம். உள்ளுக்குள்ளே நம்முடைய மோட்டிவில் அது ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அப்புறம் தென் வி கோ, அப்புறம் நம்ம போகிறோம். காட் இஸ் சைலண்ட். நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? மௌனம் சம்மதமே. எல்லா நேரத்துலையும் மௌனம் சம்மதம் கிடையாது. ஹீ இஸ் நாட் ஆன்சரிங், அவ்வளோதான். ஹீ இஸ் குவைட். அவர் அமைதியாக இருக்கிறார், பேசலை. ஆனால் நம்ம சில நேரம் இப்படி பேசுவோம், யோபு போல். என்ன ஆண்டவரே, நான் கூப்பிடுறேன், கத்துறேன், ஒரு சத்தத்தையும் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்களே, பேசக்கூடாதா? எப்பா நான் பேசும்போதெல்லாம் நீ பேசலையே, கேட்கலையே. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். ஆண்டவர் சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போகும் என்றார். இப்போ 2 சத்தம், ஒன்று மேய்ப்பருடைய சத்தம், இன்னொன்று அந்நியனுடைய சத்தம். அவருடைய ஆடுகள், அவரை மேய்ப்பராக கொண்ட ஆடுகள் அவருடைய சத்தத்தை தெரிஞ்சிருக்கும். அவருடைய ஆடுகளாக இல்லாததுக்கு அவருடைய சத்தம் தெரியாது. பாருங்கள், நம்ம மந்தையில் வந்து திடீ ஒரு 10 ஆடு வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு சவுண்டு கொடுப்பாரு. அது தமிழ் கிடையாது, இங்கிலீஷும் கிடையாது, என்னமோ ஒரு லாங்குவேஜ், என்னமோ ஒரு சவுண்டு கொடுப்பார் அவர். அந்த ஆடுகளுக்கு அது தெரியும். அவர் உடனே தலையை நிமித்திட்டு பேன்னு சத்தம் கொடுக்கும். பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள், நிறைய அந்த மேய்ப்பர்கள் வந்து ஏதோ ஒரு சவுண்டு கொடுப்பாங்க. அது எந்த லாங்குவேஜ்? நமக்கு புரியாத லாங்குவேஜ், ஆனால் அந்த ஆட்டுக்கு புரியும். அது ஒரு மிருக ஜீவன் புரியும். ஆனால் இன்றைக்கி திடீர்னு ஒரு 10 ஆடு வெளியிலேருந்து வாங்கி கொண்டாந்து அதில் சேர்த்து விட்டுருங்கன்னு வச்சுங்களேன், அந்த 10 ஆட்டுக்கு என்ன செய்யாது? புரியாது. ஏன்னா அது வேறொரு மேய்ப்பன் இடத்துல இருந்தது. அந்த சத்தம் தான் அதுக்கு தெரியும். இப்போ என்ன சொல்கிறாரு? என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும்னா எழுதியிருக்கு. அடுத்து என்ன எழுதியிருக்கு? அறியும். அப்படி தானே இருக்குது இல்லையா? 2க்கும் வித்தியாசம் இருக்குது. ஆங்கிலத்தில் ஹியர்ஸ், லிசன், 2 வார்த்தை இருக்குது. ஹியர் அப்படின்னா கேட்குறது, லிசன்னா கவனிக்கிறது. அறியும் அப்படிங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். பாருங்கள், இப்போ இந்த சத்தத்தை கேட்குறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இப்போ நான் பேசுகிறது கேட்குதா இல்லையா? காதில் விழுகுது, அதான் அதுக்கு அர்த்தம். ஹியர்ஸ்னால் என்ன அர்த்தம்? நான் பேசுகிற வார்த்தைகள் உங்கள் காதுகளில் விழுகிறது. ஆனாலும் என் சத்தத்தை அறிந்தவர்கள், உணர்ந்தவர்கள் சிலர். எல்லாருடைய காதிலையும் விழுகுது. ஆண்டவர் அதனால சொன்னார், காதுலோன்னு கேட்க கிடவுனார். இந்த காது எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் அவர் இன்னொரு காதை சொல்கிறார். உன் ஆத்துமாவுக்குள்ளே போய் உணர்வை உண்டாக்கக்கூடிய உன் இதய கதவு, உன்னுடைய இதயத்தில் உள்ள காதுகள் திறந்திருக்கா? உள்ளே போகுதா? வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருந்தாராம். மேலே பார்த்துக்கிட்டான். அது ஓட்டு கட்டடம். சொல்கிறேன், டே நான் சொல்கிறேன் நுழைஞ்சாடானா? நுழைஞ்சிச்சு சார், இன்னும் வால் மட்டும் தான் சார் இருக்கு. நான் அவன் எளியவே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன் அங்கே மேலே ஓட்டில். அவன் நுழைஞ்சிருச்சாடா சார்? வால் மட்டும் தான் சார் பாக்கியிருக்கு, நுழைஞ்சிருச்சு சார். அவர் எதை கேட்டார்? நான் சொன்ன பாடம், நடத்தின பாடம் உனக்கு விளங்குச்சாடான்னு கேட்டிருக்காரு. அப்படி தான் இங்கே நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறோம்? எல்லாருக்கும் காதில் விழுகுதா? விழுகுது. உங்கள் காதில், எல்லாருடைய காதிலும் விழுகுது. ஆனால் எல்லாரும் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் இதைத்தான் சொன்னார். மார்க் 4
11வது வசனம் வாசிங்க. 11:12. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். பாருங்க, கேட்டும் உணராதவர்களாக இருக்கும்படி. அப்போ தேவன் ஏன் அப்படி பேசுகிறாரு? அவர்களுக்கு விருப்பம் இல்லை, அவர்களுக்கு உணர்ந்து கீழ்ப்படியனுங்கிற விருப்பம் கிடையாது. அதனால தான் இப்போ நான் அப்படி பேசுகிறேன். அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ ஆண்டவர் பாருங்கள், பைபிள் ஒரு வசனம் இருக்குது, விதைக்கிறவனுக்கு விதையை கொடு. என்ன வசனம் இருக்குது? விதைக்கிறவனுக்கு விதை கொடு. பாருங்கள், நீங்கள் இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை விதைக்க நினச்சா தேவன் அந்த விதையை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் விதைக்கிறதுக்கு ரெடியாக இல்லைன்னு அவங்கள்ட்ட கொடுத்து என்ன செய்யாது? அது வீணாக போயிடும். புசிக்கிறவனுக்கு என்னத்தை கொடு? ஆகாரத்தை கொடு. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை புசித்து அதை உங்கள் வாழ்க்கையில் கை கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா தேவன் அந்த அப்பத்தை கொடுப்பார், ஜீவ அப்பத்தை அவர் கொடுப்பார். ஆனால் நம்ம புசிக்கிறதுக்கு மனசு இல்லை, உங்களுக்கோ கீழ்ப்படிய மனதில்லை, உங்களுடைய சொந்த விருப்பத்தை சரண்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் விருப்பம் கிடையாது. யூ ஆர் நாட் ரெடி டு கமிட் யுவர் வேஸ் டு காட். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதான்னு சொல்கிறதுக்கு ரெடி கிடையாது. வெளியில் வாய்னால சொல்கிறோம், அவர் லாங்குவேஜ் இஸ் வெரி கரெக்ட். நம்ம ஆதி ஆமத்தில் நம்ம வாசிப்போம், ஈசா கிட்ட போய் 2 மயங்க, யாக்கோப்பு, இன்னொருத்தர் யார்? ஏசா. 2 பேரும் யாக்கோப்பு போய் ஏமாற்றிட்டு போயிடுவார். மேலே ஆட்டுத்தோலை பொருத்திட்டு போய் அவர் அந்த முடியெல்லாம் இருக்க மாதிரி வச்சுட்டு போய் சீக்கிரமாக சமைச்சு கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை வாங்க போயிடுவார். அந்த தகப்பனுக்கு கண்ணு தெரியாது, அவரால் உணர்ந்து கொள்ள முடியாது. அவனு தடையை பார்ப்பார். பார்த்துட்டு தோல் யாருடைய தோல்? யாருடைய தோல்? ஏசா. மயிராக இருக்கவன் என்ன செஞ்சார்? மயிராக இருக்கவன் தோல் யாருடைய தோல்? ஏசானுடைய தோல். ஆனால் சத்தம் யாருடைய சத்தம்? அது காது இன்னும் கொஞ்சம் உணர்வு இருக்குது, கண்ணு தான் சரியாக தெரியல. காதுக்கு என்ன சொல்கிறாரு? சத்தம் யாக்கோப்புடைய சத்தம். ஆனால் மேனி யாருடைய மேனினா? ஈசாக்கு. இப்படி தான் வேஷம் மாறி வருது, வேஷம் மாறி வருது. வார்த்தைகள் தேவ பக்திக்குரிய வார்த்தைகள், ஆனால் உள்ளே இருக்கிறது யார்? சுயம். வெளியில் தேவ சித்தம் செய்கிறது போல் நம்ம காமிச்சுக்கிறோம், வார்த்தைகளால் பேசுகிறோம், ஜெபிக்கிறோம், பாடுறோம், சபைக்கு போகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் உள்ளான இருதயத்துக்குள்ளே சுயம் மாறல. தோலை பொருத்திடலாம், ஏமாற்றிடலாம், we can act. ஆனால் உள்ள சுயம் என்ன செய்யலை? இன்னும் பழியாக்கப்படவே இல்லை. பழைய மனுஷன் அப்படியே இருக்கு. பழைய மனுஷன் இன்னும் சாகவே இல்லை, சிலுவையில் அறையப்படவே இல்லை. சில பேருக்கு காதில் விழுகும், ஆனால் உள்ளே போய் அதில் கிரியே செய்யாது. யாருக்கு தேவன் பேசுவார்னு சொன்னால் பாருங்கள், இங்கே அதுலேயே மார்க் 4வது அதிகாரம் 24-25 வாசிங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். போதும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். நான் ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கிறேன் பாருங்கள். டு தோஸ் ஹூ லிசன் டு மை டீச்சிங் மோர் அண்டர்ஸ்டாண்டிங் வில் பி கிவன். இன்னொரு மொழிபெயர்ப்பில் இருக்குது, த மோர் யூ புட் இன் டு ப்ராக்டிஸ். அதை நீங்கள் எந்த அளவுக்கு கை கொண்டு நடக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அது விளங்கும். எந்த அளவுக்கு நீங்கள் கை கொண்டு நடக்கிறீர்களோ, தி மோர் யூ புட் இன் டு ப்ராக்டிஸ். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 4:9. பிலிப்பியர் 4:9 வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவர்களோ அவையிலே செய்யுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் கேட்டபடி நடங்க, அப்போனா தேவன் உங்கள்கிட்ட பேசுவார். நீங்கள் கேட்டபடி நடக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால் தேவன் உங்கள்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? உங்கள் வழியிலே விட்டுருவார். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை தான் நம்மளுக்கு ஜீவனத்தை தரும், சமாதானத்தை தரும், இளைப்பாறுதலான வாழ்க்கையை தரும், சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரும். ஆனால் அந்த வார்த்தையை கேட்கணும்னு நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் செய்ய விரும்புகிறேன்னு. ஆனால் உள்ளான இருதயத்துக்குள்ளே அது இல்லை. கேட்குறோம், we don't give into practice. நம்ம இப்போ வாச்சோம் 1 ராஜாக்கள் 21. அது 2 நாளாகமும் 18 4வது வசனத்தில் 17, 27 and 34 எழுதி வச்சுருக்கேன், மறந்துட்டேன்.
2 நாளாகமத்திலும் இருக்குது. 18வது அதிகாரம் 4வது வசனம், 17வது வசனம், 27வது வசனம், 34வது வசனம். இதுதான் அவன் கேட்டான். ஆனால் உண்மையிலே உள்ளத்துக்குள்ளே கீழ்ப்படியணுங்கிற மனது இல்லை. வார்த்தைகள் நல்லா தான் இருக்குது. இங்கே யாராவது கர்த்தருடைய தீர்க்கதரிசி இருக்கான், கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொன்னால் நீ கேட்க மாட்டாய். அப்புறம் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்? அப்போ தேவன் ஏன் நம்மகிட்ட பேசுகிறதில்ல? நிறைய நேரங்களில் நாம் அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்க விருப்பமில்லாதவர்களாக இருக்கிறோம். நம்ம விரும்புகிறதே செய்ய விரும்புகிறோம். வெளியில் வார்த்தையினால் பேசுகிறோம். இட் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ். நம்ம பேசுகிறது ஆவிக்குரிய வார்த்தைகள். ஆனால் உள்ளான இருதயத்துக்குள்ளே பூமிக்குரிய எண்ணங்கள், சுய விருப்பம். அதனால தேவன் பேசுகிறது நமக்கு கேட்கலை. இயேசுக்கு கேட்டது, அவருக்கும் பதில் வரல, ஆனால் அவருக்கு கேட்டுருச்சு. திஸ் இஸ் காட்ஸ் வில். அதனால தான் அது நான் என்னை விட்டு அகலலை. ஆனால் நமக்கு கேட்கல. ஆண்டவராக இயேசு எப்போதும் ஒரே மாதிரி பேச மாட்டார். தேவன் நம்மகிட்ட பேசியிருப்பாருங்க. வானத்திலேருந்து பேசியிருக்கிறார், தரிசனத்தின் மூலமாக பேசியிருக்கிறார், சொப்பனத்தின் மூலமாக பேசியிருக்கிறார், வார்த்தைகள் மூலமாக பேசியிருக்கிறார், ஆலோசனை சொல்லுகிறவர் மூலமாக பேசியிருக்கிறார். தேவன் அப்படி தான் நம்மகிட்டையும் ஒரே மாதிரி பேச மாட்டார். உங்கள்கிட்ட ஒரே நாளில் பைபிள் எடுத்தோன்னே வாசிங்க, அதில் வார்த்தையின் மூலமாக பேசுவார், பிரசங்கத்தின் மூலமாக பேசுவார், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர் மூலமாக பேசுவார். பரியாச உதடுகள் மூலமாக கூட நான் அவர்களோடு பேசுவேன்னு சொல்கிறார். பரியாசம் பண்ணுற மூலமாக நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ வானத்திலேருந்து சத்தம் கேட்டது போலவோ, தரிசனம் காண்கிறது போலவோ, பேதுருக்கு தரிசனம் கிடைச்சது போல, பவுலுக்கு தரிசனம் கிடைச்சது போல, ஒரு சிலர் சொல்கிறாங்க பிரகாசமான ஒரு ஒளியை நான் கண்டேன். சிலர்கிட்ட அப்படி பேசுகிறார் தேவன். ஆனால் ஏன்னா அப்போது அப்படி தான் பேச வேண்டி இருந்தது. ஏன்னா ஆவியானவர் வெளியே இருந்தார். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளே இருக்கிறார். என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி, உங்களுக்குள்ளே இருக்கும்படி அவர் எப்பொழுது உங்களோடு கூட இருக்கிறார். அதனால் இப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட பேசிகிட்டே இருப்பார். ஆனால் அவருடைய சத்தம் நமக்கு கேட்காது. ஏன்னா நமக்கு செல்ஃபோன் சத்தம் கேட்குது, டிவி சத்தம் கேட்குது, ரேடியோ சத்தம் கேட்குது, வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸினுடைய சத்தம்லாம் கேட்குது. ஆனால் ஆவியானவருடைய சத்தம் நமக்கு கேட்கலை. ஏன்னா அவர் மென்மையாக பேசுகிறார். ஸோ அப்போ அவருடைய சத்தத்தை கேட்கணும்னா புட் ஆஃப் எவ்ரி திங், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணு. உன்னுடைய சிந்தனைகளை சிதறடிக்கக்கூடிய டிஸ்ட்ராக்டிங், உன் மைண்டை சிதறடிக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் ஸ்டாப் பண்ணு. லிசன் டு வாட் காட் சேஸ். சாமுவேல் சொன்னார்ல, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஐ எம் அட்டென்டிவ். நான் இப்போ அட்டென்ஷனில் நிற்கிற மாதிரி நிற்கிறேன். வேறு எல்லா சத்தத்தையும் விட்டுட்டேன், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன், தள்ளிட்டேன். உங்கள் சித்தத்தை செய்ய விரும்புகிறேன், உங்கள் சத்தத்தை கேட்க விரும்புகிறேன், பேசுங்க. கண்டிப்பாக தேவன் பேசுவார். தேவன் பேச மாட்டேன்னு சொல்லவே மாட்டார். அப்போ என்னென்னா, தேவனுடைய சித்தம் செய்ய விரும்புகிறோமா, அதற்குரிய விலைக்கரையத்தை செலுத்துறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? தேவன் பேசுகிறார். சில நேரம் நமக்கு அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஏங்க பணம் அனுப்பணும்னா வந்துச்சா? இல்லையே. பேங்க்கில் போய் கேட்டால் அது வேறு அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சுங்க. அப்புறம் போய் அது போராடி நம்ம வாங்க வேண்டியிருக்கு. ஏன்னா நமக்கும் தேவனுக்கும் இடையில் சில பாவங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தில் அப்படி வாசிக்கிறோம். எப்படி தானியேல் தீர்க்கதரிசிக்கு ஜபத்துக்கு பதில் உடனே கிடைச்சாலும் அதை சேர தாமதமாச்சோ, அது மாதிரிக்க தேவன் உடனே நமக்கு பதில் கொடுக்குறார். ஏன்னா காட் லவ்ஸ் அஸ். தேவன் நம்மை நேசிக்கிறார், ஆனபடியெல்லாம் நமக்கு பதில் தருகிறார். ஆனால் அது நம்ம அடைகிறதுக்கு தாமதமாகுது. காரணம் என்னென்னா, ஏசாயா 59 1-2 வாசிங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாருங்கள், நமக்கு தேவன் பேசினாலும் அந்த ஆன்சர், அவர் சொன்ன பதில், நம்ம ஜெபத்துக்கு அவர் தந்த பதில் நம்ம இது சேர முடியாதபடிக்கு இடையில் நம்முடைய பாவங்கள் என்ன செய்தான், ரட்சிக்க முடியாதபடி அவருடைய கைகள் குறுகலை. அவர் பதில் சொல்லிட்டாரு. ஆனால் அது நமக்கு சேரதை தடை பண்ணுறது என்னென்னா பாவம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாவம். அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு? மனம் திரும்பு, ரிப்பன்ட். மார்க் 11:25 வாசிக்கிறோம். நீ ஜெபம் பண்ண நிற்கும்போது யார் மேலேயாவது உனக்கு வருத்தம் இருந்துச்சுன்னா முதல்ல என்ன செய்ய? மன்னி, அல்லது மன்னிப்பு கேளு, ஒப்புரவாகு. அப்போ தான் உன் ஜெபம் தேவ சமூகத்தை எட்டும். இன்னும் அருமையானவர்களே, தேவனுடைய பதில் நம்மளை அடையணும்னா நமக்கும் தேவனுக்கு இடையில் இருக்கக்கூடிய பாவங்கள் வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம போய் பிராயச்சித்தம் போய் புதுசாக தேட போகிறதில்ல. அறிக்கையிட்டு மனம் திரும்பும். 1 யோவான் 1:9 அப்படி தான் எழுதியிருக்கு. எழுதியிருக்கு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. நீ எவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல. இதுதாங்க குட் நியூஸ். குட் நியூஸ் என்ன? நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் மன்னிக்கிறதுக்கு உன்னை ஏற்றுக்கொள்ளுக்கும் ரெடியாக இருக்கிறார். மனம் திரும்பு,
உன் பாவங்களை அறிக்கையிடு, அதை விட்டு விடுவதற்கு ஆயத்தமாக ரெடியாரு. அதுக்கும் தேவன் தான் உதவி செய்யணும். இனிமேல் பாவம் செஞ்ச பாவத்தை மன்னிக்கிறதுக்கும் அவர் தான், அவருடைய இரக்கம். இனிமேல் பாவம் செய்யாமல் வாழ்கிறதுக்கு அவர் தான். யூதா 24 வாசிக்கிறோம். யூதா 24 என்ன வாசிக்கிறோம்? வலுவாதபடி காக்க வல்லவர். வாசிங்க யூதா 24. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். ஆமேன். அவரே ஞானமுள்ளவர், அவரே இரட்சகரமான தேவன், அவருக்கே கனமும் மகிமையும் வல்லமையும் உண்டாவதாக. அவர் ஒருவரே ஞானமுள்ளவர். அருமையானவர்களே, நம்ம நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 3:5-6. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செபைப்படுத்துவார். 7. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. 20வது அதிகாரம் 18 வசனம் நீதிமொழிகளில். ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. யாராவது அட்வைஸ் கேளுங்க, அவங்களுக்கு தெரியலனா போய் ஆலோசனை கேளுங்க. சில பேர் தங்களுடைய பிரச்சனைகள் வெளிக்கு தெரிஞ்சால் அசிங்கமாயிடும். சரி, வேண்டாம். உங்களுக்கு நம்பிக்கைக்குள்ளே அவர்கிட்ட போய் தனியாக கேளுங்க. என்னுடைய பிரச்சனையை வெளியில் சொல்ல விரும்பலை. தட் இஸ் ஈகோ, பெருமை. பைபிள் எழுதியிருக்கு, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் ஏற்று நிற்கிறார். உங்களுடைய அந்தரங்கத்தில் வர்ற யோசனையெல்லாம் போய் பேசணும்னு அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கு அட்வைஸ் வேணும். உங்களுக்கு தெளிவு இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல, தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க தெரியல. அப்போ என்ன செய்யுங்க? சீக் தி அட்வைஸ் ஆஃப் காட்லி பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ். தேவ பக்தியுள்ள சகோதரருடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு பெறுங்கள். அவருடைய ஆலோசனை அல்ல தட்டக்காதீங்க. இந்த யோசபாத் கேட்ட மாதிரி கேட்காதீங்க. சும்மா பேருக்கு கேட்டுட்டு நம்ம இஷ்டப்பட்டது செய்கிறதுனாக்கும் டபுள் மைண்டட் ரெண்டு இருமனாக இருக்குது. நான் சொன்னது மாதிரிக்கே வாயின் வார்த்தைகள் ஆவிக்குரியதாக இருக்குது, உள்ளான இருதயமோ பூமிக்குரியதாகவும் தனக்கானதை தேடுறதாகவும் இருக்குது. அப்படின்னா தேவன் காட்ட மாட்டார். யூ வில் பி சைலண்ட், யூ வில் டேக் இட் கிராண்டட், யூ வில் கோ ஹெட். நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. ஒன் டே யூ வில் ரிப்பண்ட். தேவன் உங்களை நிச்சயமாக உடைப்பார், உருவாக்குவார். ஆனால் தட் இஸ் செகண்ட் பெஸ்ட். ஃபஸ்ட்டு என்னென்னா, தேவனே உங்களுடைய சித்தத்தை எனக்கு தெரியப்படுது. டு வெயிட் ஆன் த லார்ட். நான் நிறைய பேர்ட்டு இதான் சொல்லுவேன், வெயிட் ஆன் த லார்ட். உடனே இன்ஸ்டண்ட்டாக பட்டனை தட்டினோன்னே எனக்கு காஃபி வரணும். ரெடிமேட் காஃபி ரயில்வே ஸ்டேஷனில் வச்சுருப்பாங்கள்ல, ப்ரெஸ் பண்ணோன்னே. ப்ரெஷர் குக்கர். இப்போல்லாம் குக்கர் எப்படி சாப்பாடு எப்படி சமைக்கணும், வச்ச 5 நிமிஷத்தில் எனக்கு சோறு வேணும். ப்ரெஷர் குக்கர், ப்ரெஷரில் குக் பண்ணுறது. ஆண்டவர்கிட்ட போய் ப்ரெஷர்லாம் குக் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு வெயிட் ஆன் த லார்ட். ஏன்னா அவர் பெரியவர், அவருக்கு காத்திருங்க. கவர்னர் வரணும்னா, கலெக்டர் வரணும்னா காத்திருக்கணும். நான் இப்போ வந்துட்டேன், இப்போ கலெக்டர் இப்போ வந்தாகணும் அப்படின்னா, நீ கலெக்டர் அவர் கலெக்டரா? நீ கலெக்டர்னா போடுற உத்தரவு கரெக்டு, அவர் கலெக்டர்னா அவர் சொல்கிறபடி தான் போகும். ஸோ இப்படி தான். நான் பிதாவானால் என் கணம் எங்கே? அவரை பிதான்னு சொன்னால் அவருடைய கணம் எங்கே? நான் ஆண்டவரானால் நான் சொல்கிறதுக்கே நீ கீழ்ப்படியலை. இதுதான் பிரச்சனை. இப்போ நம்ம நிறைய பேர் விரும்புகிறோம். பைபிள் எழுதியிருக்கு, அநேகம் பேர் இந்த வழியே, இது குறுகலான வழி, இட்ஸ் எ நேரோ வே. நிறைய பேர் கண்டுபிடிக்க பிரயாசப்படுவாங்க, ஆனாலும் அது அவர்களால் கூடாமல் போகும். ஏன்னா அவர்கள் முழு இருதயத்தோடும் தேவ சித்தம் செய்ய விரும்பவில்லை. ஆனபடினால தேவனே உங்களுடைய சித்தம் என்ன, நீங்கள் பேசுங்க, நான் செய்ய விரும்புகிறேன்னு சொல்கிறோம். ஆனால் தேவன் பேசுவார், அது கேட்காது. காரணம், நம்ம 2 பேருக்கு இடையில் ஒரு பாவம் இருக்குது. விதைக்கிறவன்ட்டு விதையை கொடுப்பாங்க, புசிக்கிறவனுக்கு தான் ஆகாரத்தை கொடுப்பாங்க. நீ புசிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, உங்ககிட்ட போய் நான் கொடுத்தேன்னா என்னப்பா, ஏற்கனவே கொடுத்த சாப்பாட்டை நீ அப்படியே வச்சுருக்க. மேஜலையெல்லாம் பிஸ்கட்டும் ப்ரெட்டும் மிச்சரும் ஜெவமாக கிடக்கு. இன்னும் கொஞ்சத்தை வாங்கி கொண்டாந்து கொடுத்து என்ன செய்ய? உன் வீட்டில் வாங்கிட்டு வந்த பழமெல்லாம் இங்கே அழுகி வீணாகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் பழத்தை வாங்கி அவன்கிட்ட கொடுத்து என்ன செய்ய? புசிக்கிறவனுக்கு தானே ஆகாரத்தை கொடுக்கணும், கை கொண்டு நடக்கிறவனுக்கு தானே கட்டளை கொடுக்கணும். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 16வது வசனம், யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
தேவன் வந்து நம்மை நேசிக்கிறார். ஒருவரும் கெட்டு போக விருப்பமே இல்லை. அதனால் யாரும் குற்ற உணர்வு அடைய வேண்டாம். உங்கள் பழைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ரிப்பெண்ட். தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குற இப்படி தான். இஃப் யூ ரிப்பெண்ட் ஐ வில் ரெஸ்டோர் யூ. நீங்கள் மனம் திரும்பினால் நான் நினைச்ச மறுபடியும் குட் நியூஸுங்கிறது அதாங்க. தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குறதுல மனம் திரும்பு, உன்னை தாழ்த்து, ஹெல்ப்லெஸ்லி டிபெண்ட் ஆன் காட். உதவியற்றவனைப் போல தேவனை சார்ந்து கொள். முழு இருதயத்தோடு தேவ சித்தை செய்ய விரும்பு. நீ வழி தப்பி போயிட்டியா? எசாயா தீர்க்கதரிசனுடைய புத்தகத்தில் 30வது அதிகாரம் 21ஆம் வசனம், நீ வலதுபுறமோ இடதுபுறமோ சாயும் போது இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று உனக்கு பின்னாடி கூப்பிடுகிற சத்தத்தை நீ கேட்பாய். நீ கேட்கிறத அப்படியே விட்டுட்டு போயிடாத, கவனி. நான் சொன்னேன், ஹியர் நோ லிசன். சும்மா காதில் கேட்குறதல்ல, காதால் கேட்டுட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு போயிடுறதில்ல. அதுதான் மார்க் 4:11 வச்சோம். அதை கேட்டு நீ அதை தியானி, அதை யோசி, நீ அது எப்படி நடக்கிறியான்னு பாரு. இல்லைன்னா மனம் திரும்பு. நீ வலதுபுறம் இடதுபுறம் சாஞ்சிட்டியா, அறிக்கையிட, ஆண்டவரை என்னை தப்பு பண்ணிட்டேன், ஐ வில் டேக் அ ராங் டெசிஷன், என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்போ சரியான வழியில் போகணும்னு விரும்புகிறேன், எனக்கு வழியை காட்டுங்க. ஓகே, இதுதான் வழி, இதில் நட. நீ வலதுபுறம் சாஞ்சிட்டியா, திரும்பு, இடதுபுறம் திரும்பு, இடதுபுறம் சாஞ்சிட்டியா, வலதுபுறம் திரும்பு, இதுதான் வழி, இதில் போ, இதாப்பா வழி. அப்படி போனோம்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ஆத்துமா பிழைக்கும். கடைசி ஒரு வசனம், யோவான் 10வது அதிகாரம் 27-28 வாசிப்போம். யோவான் 10:27-28 வாசிப்போம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. இப்படி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம ரட்சிப்பை இழக்கவே மாட்டோம். வழி தப்பி போனாலும் மறுபடியும் நம்ம என்ன செஞ்சிருவோம், தேவனுக்குள்ளே சரியாக வந்துடும். அவர் நிச்சயமாக மன்னிப்பார். நாம் துரோகியாக இருக்கும்போது மன்னித்த தேவன் வந்து இப்போ மனம் திரும்பி வரும்பொழுது மன்னிக்க மாட்டார், நிச்சயமாக மன்னிப்பார். ஆனால் நாம் வந்து அவருடைய சித்தத்தை செய்யணுங்க விருப்பம் இல்லாமலும் அதை கவனிக்காமல் இருக்கும்போது நாம் தான் நம்முடைய வழிகளை தாறுமாறாக்கிக்கிறோம். நம்ம மனம் திரும்பினா கண்டிப்பாக தேவன் உதவி செய்வார். 2 நாளாகவும் 7:14 அப்படி தான் எழுதியிருக்கு, நீ மனம் திரும்பினால் கண்டிப்பாக தேவன் உனக்கு உதவி செய்வார். தேவன் உதவி செய்ய வல்லவராகவே இருக்கிறார். சங்கீதம் 5:1-2 வாசிக்கிறோம். மே த லார்ட் ஓப்பன் அவர் இயர்ஸ் டு ஹியர் ஹிஸ் வாய்ஸ் அண்ட் ஒபே. சங்கீதம் 5:1-2 வாசிப்போம். சங்கீதம் 5:1-2. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மையே நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். ஆமென். நம்ம முழு இருதயத்தோடு நம்முடைய சுய சித்தத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். வழி தவறி இருந்தால் மனம் திரும்புவோம். எதிர்காலத்திலேயாவது நம்ம எடுக்கக்கூடிய எந்த முக்கியமான தீர்மானங்களையும் கண்டிப்பாக தேவசித்தம் செய்யணுங்கிறதுல உறுதியாக இருப்போம். அது ஒரு வேளை இப்பொழுது பார்க்குறதுக்கு வந்து குறுகலான வழியாக தெரியலாம், தேவனுடைய வழி அப்படி தான் இருக்கும். ஆனால் அது போக போக உங்களுக்கு சமாதானமான வழியாக இருக்கும். அங்கே ஒரு வழி காணப்படும், அது நித்திய வழி, நித்திய சமாதானம் அங்கே இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஆனால் இப்போ பார்க்குறதுக்கு வந்து வழி விசாலமாக நமக்கு வசதியாக இருக்குன்னு நம்ம அதில் போனோம்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் பின்னாடி போகும்போது அது கஷ்டமாக இருக்கும், சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. அதனால் அருமையானவர்களே, நீங்கள் எந்த தீர்மானம், சப்போஸ் யூ டேக் என் டெசிஷன், ஓகே இப்போ ஆண்டவரே, இப்போ எனக்கு வேறு வழி கிடையாது, செகண்ட் பெஸ்ட் என்னவோ அதான், இனிமேலாவது நான் முழுவதுமாக உங்களுடைய சித்தம் செய்யணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. நான் தப்பாக தீர்மானம் எடுத்துட்டோமா, சரி நான் தப்பாக எடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, அதுதான் வழி. நம்ம வந்து நியாயப்படுத்திக்கிறவே கூடாது. நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னா தப்பு செஞ்சிட்டோம், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. இப்படி நம்ம வாழ்ந்தோம்னா ஒரு காலம் நம்ம வழி தப்பி போவதே கிடையாது. கண்டிப்பாக தேவன் நம்மோடு பேசுவார், ஒவ்வொரு நாளும் பேசுவார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை கேட்கணும். இந்த வேதத்தில் உள்ள வார்த்தையை வாசிச்சும் நம்ம தியானிக்கணும். சங்கீதம் 119, 105 உள்ளபடி அதே மாதிரிக்கு அது நமக்கு வெளிச்சம்தான். ஏன்னா நிறைய காரியங்கள் இந்த வேத புத்தகத்தில் தெளிவாக எழுதியிருக்கு, அது பொதுப்படையான காரியம். ஆனால் தனிப்பட்ட விஷயத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும், அது பிள்ளைகள் வளர்ப்போ அல்லது திருமணமோ அல்லது பிஸ்னஸோ வேலையோ எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்கும் அதுக்கு வேதத்தில் தெளிவாக வார்த்தையை பார்க்க முடியலைன்னா, தேவனுடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறோம்னு சொன்னால் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக ஜீவனே கொடுத்த ஆண்டவர் உங்களை நியாயந்திருக்கிறதுக்கு வரல, உங்களை சரியான வழியில் நடத்துறதுக்காக தான் வந்திருக்கிறார். ஈவன் இஃப் யூ ஆர் ஃபெயில்டு, நீங்கள் ஒருவேளை வழி தப்பி தோற்று போயிருந்தாலும் பரவாயில்லை, இப்போ நீங்கள் மனம் திரும்பினாலும் கண்டிப்பாக பேதுருவை கை தூக்கி விட்டது போல் கர்த்தர் உங்களை கை தூக்கி விடுறதுக்கு வல்லவராக தான் இருக்கிறார். ஹி வில் நெவர் ஃபெயில். ஒருவேளை நான் தப்பான ஒரு டெசிஷனே எடுத்தாலும் சரி பரவாயில்ல, இனிமேல் நடக்கிறதாவது சரியான வழியில் நடக்கிறதுக்கு தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை கைவிடவே மாட்டார். ஆமென். தேவன் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம்
இந்த 4வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம். அவர் இரவும் 2வது வசனத்தில் அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இதை சகோதரர் பேசி கொண்டிருக்கும்போது நான் எப்படின்னு கேட்டால், அந்த 40 நாள் முடிந்த பிறகுட்டு அப்படியா கீழே இறங்கி வருகிறார். அப்பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று. இயேசு 40 நாள், 1வது நாள், 2வது நாள், 10வது நாள் அப்படிலாம் அங்கே பசி உண்டாகலையா? இல்லை. ஏன்னு தெரியுமா? அவர் தேவனோடு அங்கே உறவாடி கொண்டே இருந்தார். தேவனும் குமாரனும் அங்கே ஒரு உறவு இருந்தது. அதனால தான் சாது சுந்தர் சிங்கை பற்றி இன்னொரு சகோதரர் சொல்லுவார், 2 பேரும் கடுமையாக அலைஞ்சிட்டு வருவாங்களாம். அலைஞ்சிட்டு வந்து காலெலாம் அடிபட்டு எங்கேயோ சுவிசேஷம் சொல்லிட்டு வந்து இருப்பாங்களாம். 2 பேரும் படுப்பாங்களாம். படுத்த உடனே கொஞ்ச நேரம் 2 பேர் முழிச்சு பார்த்தா சாது சுந்தர் சிங்கு வந்து ஜெபம் பண்ணி கொண்டிருப்பாராம். அப்பொழுது இவர் விழித்து எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சு காப்பலாம், எப்படி நீங்கள் இவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்துட்டு நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்கையில் சாது சுந்தர் சிங் சொல்லுவாராம், இல்லை கொஞ்ச நேரம் என்னுடைய சரீரத்தில் ரொம்ப சோர்வுகள் தான் இருக்கேன். கொஞ்ச நேரம் நான் மண்டிக்காலை போட்டு ஆண்டவரை நான் துதிக்கும்போது அவருடைய கரம் என்னுடைய கரத்தில் என்ன செஞ்சிடான், கோர்த்துறான். அப்புறம் எனக்கு ஒன்றும் தெரியாது, அவரோட என்ன செஞ்சிருவேனா, நான் அவரோடு நான் ஒரு உறவாடிடுவேன் அப்படின்றார். எவ்வளவு அருமையான வார்த்தை! அப்பத்தினால் மாத்திரமல்ல. ஆமாம் வந்தவர்களே, நம்ம எத்தனை பேர் இங்கே வந்து பைபிள் கொண்டுக்கிட்டு வராமல் வந்திருக்கிறோம் சொல்லுங்கள். இந்த பைபிளை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு அவ்வளோ சங்கடம். அல்லது வேதத்தை வந்து நம்ம அப்படி பிரட்டி பார்க்குறதுக்கு கூட சங்கடம், வேதத்தை படிக்கிறதுக்கு நமக்கு சங்கடம். நம்ம மனம் திரும்புவோம், நம்ம மேலான சத்தியத்தை பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனால் சரீர பிரகாரமாகவே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மனம் திரும்புதல் இல்லை. ஏதோ நம்ம நடிக்கிறோம், நம்மளாம் நடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இல்லை, நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, பூவோடு சேர்ந்த நாறு மணக்கிறதுண்டு. நம்மளை தனிமைப்படுத்தினா ஒன்றுமே இல்லை, அங்கே நாரும். நம்ம சபைக்கு வந்த உடனே நம்மளுடைய சகோதரர்கள் நமக்காக ஜெபம் பண்ணுறாங்க, அவங்களோட வந்து நம்ம ஐக்கியப்படுறதுனால சிரித்து பேசிக்கிட்டு போயிடுறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்புவோம். இந்த உலகத்தின் பாவத்தை விட்டு மனம் திரும்பிடுவோம். எரிச்சலை குறித்தும் முறுமுறுப்பு குறித்தும் எனத்தோ எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் உள்ளான வாழ்க்கையில் நம்ம மனம் திரும்ப வேண்டும். நம்ம மனம் திரும்புவோம், அப்பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆகாப்பு ராஜாவை குறித்து சொன்னாங்க, சகோதரர் சொன்னாங்க. அப்போ சொல்லும்போது என்ன செய்வான்னு கேட்டால், யோசேப்பத்தை சொல்லி, நீ ராஜவஸ்திரம் தரித்து போ, நான் வேஷம் மாதிரி வாரின்னு சொல்லுவான். நீங்கள் அங்கே வாட்சி பாருங்கள். அப்படி வேஷம் மாதிரி போகும்போது அங்கே இவன் தான் ராஜா என்று யோசேப்பத்தை விரட்டி போகும்போது அவன் அல்லறி அடித்து இதுவான். அவன் சொல்லுவான், ஹே, இது இஸ்ரவேலின் ராஜா இல்லை என்று சொல்லி. ஒருத்தர் நினையாமல் என்கிட்ட வந்து குருட்டாம்போக்கில் ஒரு வில்லை விடுவேன், அது ஆகாப்பு ராஜாவனுடைய பற்றம். ஏன் தெரியுமா? அவன் தீமையானவன். அதனால தான் அவன் மயன் யோராம் வந்து ராஜாவான உடனே அங்கே இஸ்ரவேல் ராஜா, யூதா ராஜா, யோதேமின் ராஜா எல்லாருமே இன்னொரு ராஜாக்களோடு யுத்தம் பண்ண போகும்போது அங்கே ஆடு மாடுகளுக்கு கூட தண்ணி இல்லை, இராணுவத்துக்கும் தண்ணி இல்லை. அப்போ போய் விண்ணப்பம் பண்ண, இங்கே ஒரு தீர்க்கதரிசி இல்லையாண்டா, எலிசா இருக்கிறார் என்று போய் அங்கே கேட்பார். அங்கே கேட்கும்போது அவர் சொல்லுவார், உனக்கு எனக்கு என்ன, உன் தகப்பன் வழியிலே நீ நடந்து கொண்டு இருக்கிறாய், உன் தகப்பன் வழியிலே நீ நடந்து கொண்டு இருக்கிறாய், உன்னுடைய மாம்சத்தின் பிரகாரமே நீ நடந்து கொண்டு இருக்கிறாய். நான் யோசேப்பத்தினுடைய முகத்தை பாராதிருந்தால் உன்னை நோக்கவும் மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன். அதை நம்ம வாச்சிருவோம். 2 ராஜாக்களில் 3வது அதிகாரம் 13 நம்ம வாசிப்போம். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும்
மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு வரவழைத்தார் என்றான். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால். பாருங்க, அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவிய யோசேப்பத்தின் முகத்தை பாராதிருந்தால், நான் வாசிங்க, நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவே மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவர் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். மனம் திரும்புவோம். நம்மெல்லாம் மனம் திரும்பணும். நான் சொல்கிறேன், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, நான் மனம் திரும்ப எங்களுக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி. என்கிட்ட சில சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. சகோதரர்கள் நமக்காக அவங்க விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நமக்காக வந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்காங்க. அதில் நம்ம பிழைச்சிருக்கிறோங்க, அதில் பிழைக்கிறோம். தேவன் பார்க்குறார். அங்கே யோராம் ராஜா, ஆகாப்பு ராஜா மகனை குறித்து இல்லை, யோசேப்பத்தினுடைய முகத்தை பார்த்ததுனால அவன் பிழைக்கிறான். ஆமேன். ஆமாம், அவருடைய முகத்தை பார்த்ததுனால தான் இங்கே அவன் நம்மெல்லாம் பிழைச்சிக்கிட்டு இருக்கிறான். அவங்களுடைய ஜெபம் நம்மளை தாங்கி கொண்டு இருக்கிறது. நம்முடைய நீதி நிமித்தம் அல்ல, நம்மளுடைய பாவங்கள் கொடியதாக இருக்கிறது. நம்மளுடைய பாவங்கள் கொடியதாக இருக்குது. நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே, இந்த செய்திகள்லாம் நான் கேட்குறேன். ஒரு நாளைக்கு நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்பிக்கணுங்க. ஒரு நாளைக்கு நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்பிக்கணும். நம்மளுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேணுமா? நம்ம பிள்ளைகள் நம்ம ஆசீர்வதிக்கப்படணுமா? நம்ம பிள்ளைகள் நம்ம பார்க்குறாங்க, நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்க்குறாங்க. ஆமாம், நம்ம மனம் திரும்புவோம். ஒரு நாளைக்கு நம்மளை வெட்ட வெளிச்சத்தில் கொண்டாந்து நிப்பாட்டிடுவார். அதுக்குள்ளே ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்று கண்ணீர் விட்டு ஜெபம். வேதத்தை வாசிப்போம், வேதத்தை எடுத்துக்கிட்டு வருவோம். அதுக்கு பின்னாடி சொல்கிறாரு, 16-17 வாசிப்போம். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, எவ்வளவு அருமையான வசனத்தை பாருங்க. அவர் சொல்றாரு, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்குகள் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் வாய்க்காலை நீங்கள் வெட்டுங்க. நீங்கள் செய்ய வேண்டியதை வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருகஜீவங்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான வார்த்தை. நம்ம மனம் திரும்புவோம். ஆண்டவரே எங்களை இரட்சியும் என்று சொல்லுவோம். ஆண்டவரே நாங்கள் குணப்பட எங்களுக்கு உதவிச்சியும் என்று சொல்லுவோம். ஆமாம், அப்படி நான் கேட்குறேன். ஆண்டவரே, நான் அங்கே ஒரு தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய வாசனை தெரிய வேண்டும். நம்மளுடைய தனிப்பட்ட முறையில், ஐயோ இவர் இச்சோட யார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாரியா, இவருடைய இந்த நெக்கில் நின்றுக்க மாட்டாரே, இவர் சாராய கடையில் நிற்க மாட்டாரியா, இவர் சாராய கடையில் நின்றுக்க மாட்டார். சகோதரர், அங்கே அவர் மாதிரி நான் பார்த்தனே, இல்லையா அவர் நிற்க மாட்டாரே. தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய வாசனை வீசணும். சகோதரி கேம்பில் இருந்து ஒரு சகோதரி போன வாரம் ஜெபம் பண்ணாங்க. எப்படின்னு தெரியுமா? இந்த சபைக்கு வரும்போது நான் கவனித்தேன். இந்த சபைக்கு வரும்போது ஒரு தகப்பன் வீட்டுக்கு வர்றதை போல் அவங்க உணர்வு அடைகிறார்களா? ஆமேன். அப்படி இருக்கணும். ஒரு தகப்பன் வீட்டுக்கு வர்றதை போல் உணர்வடையணும். ஆமாண்டவர், என் தகப்பன் வீட்டுக்கு போகிறேன், சீக்கிரமாக பஸ்ஸை பிடிச்சி என்ன செய்கிறேன், அங்கே போயிடணும். இந்த பஸ்ஸை விட்டால் என் தகப்பன் வீட்டுக்கு நான் போக முடியாது. இந்த பஸ்ஸை விட்டேன்னா நான் என் தகப்பன் வீட்டுக்கு போக முடியாது. இந்த நேரத்தை விட்டேன்னா என்னுடைய தகப்பன் வீட்டில் போய் அந்த சர்ச்சில் அதனுடைய வார்த்தையை நான் கேட்க முடியாது. நம்ம ஏன் சொல்ல முடியல? நம்ம ஏன் அந்த தாகமுடையவர்களா இல்லை? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். இந்த அருமையான வசனத்துக்காய் நம்ம நன்றி செலுத்த வேண்டும். ஆமாம் அந்தவர்களே, நாம் யாவரும் முழங்கால் படிக்கிடுவோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்குற வார்த்தைகளுக்கு நாங்கள் பலன் கொடுக்க உதவிச்சியும் நீங்கள் நிறைய கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. எங்கள் களஞ்சியங்கள் நிறைய நிரம்பி வழிகிறது. ஆனால் அதை அந்த களஞ்சியத்தில் உள்ளதை, அந்த தானியங்களை நாங்கள் எடுத்து பயன்படுத்த முடியல ஆண்டவரே. எங்களுடைய மாம்சம் அதுக்கு தடையாக இருக்கிறது, எங்களுடைய அறிவு அதுக்கு தடையாக இருக்கிறது. சாத்தான் எங்களை நெருக்குகிறான். ஒரு நாள் நமக்கு சம்பவிக்கும்,
நாம் மனம் திரும்ப விட்டால் எப்படி ஆகாப்பு ராஜாவுக்கு சம்பவித்ததோ அது நடக்கும். ஏனென்றால் யோசேப்பு அவன் கர்த்தருக்கு பயந்தான். இன்னொரு இடத்துல யுத்தம் பண்ணும்போது யுத்தத்துக்கு ஆள் வருகிறார்கள். இவர்கள் ஜெபிக்கிறவர்களையும் துதிக்கிற பாடகர்களையும் அங்கே முன்னிறுத்துவார் யோசேப்பு. எப்படி? பாடகர்களை போய் முன்னிறுத்துவார். யுத்தத்தின்காரர்களை அங்கே முன்னிறுத்தவில்லை. அங்கே அந்த ஒரு பாடகர்களை, துதிக்கக்கூடியவர்களை, பாடக்கூடியவர்களை, இங்கே ஜெபிக்கிறவர்கள் தான் ஜெபிக்கிறார்கள், துதிக்கிறவர்கள் தான் துதிக்கிறார்கள். மாற்றி துதிக்க முடியவில்லையே. ஏன்? நம்மளுடைய இருதயம் அவ்வளவு கடினமாக இருக்கிறது. துதிக்கிறவர்களே துதிக்கிறார்கள், பாடுகிறவர்களே பாடுகிறார்கள். அவருக்கு நன்றி செலுத்த முடியவில்லை. ஏன்? உணர்வடைய முடியவில்லை. நம்பிக்கை அறிக்கையிட தான் அடிக்கிறார்கள், திரும்பி யாரும் அடிக்கையிட முடியவில்லையே. ஏன்? அங்கே உணர்வு இல்லை. ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா, ஒரு நொறுங்கொண்ட இருதயம் இருந்துச்சுன்னா அங்கே இருக்க மாட்டான். தெரியுமில்ல, அங்கே இருக்க மாட்டான். அதனால தான் சொல்கிறாரு, அவர் தாகமாக இருக்கிறவன் என்னிடத்தில் இருக்கிறான், அவன் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளும். அவனுடைய அந்த அதிலிருந்து என்ன செய்யுமா? அது பெருக்கெடுத்து ஓடும். அது பெருக்கெடுத்து ஓடும். பெருக்கெடுக்கலை. இங்கே நம்ம இருதயத்தில் அவருடைய வார்த்தை பெருக்கெடுக்கலை. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தலை. இந்த காரியத்தை நமக்கு உணர்த்தலை. இவ்வளவு வார்த்தை பேசி உணர்த்தலை. நம்ம எந்திரிச்சு நம்பிக்கை அறிக்கையிட முடியலை. இருந்த வேண்டிக்கு இருக்கிறோம். ஏன்னு கேட்டால் நம்மளுடைய இருதயத்தில் அப்படியே பொங்கி வர முடியலை. ஆண்டவரே, எங்களை ரட்சித்து கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுக்குள்ள பசி உண்டாகி இருந்துச்சு, அந்த பசியை நீங்கள் வெறுத்தீங்க. சாத்தானை ஜெயித்துட்டீங்க ஆண்டவரே, நீங்கள் ஜெயித்துட்டீங்க. நாங்கள் ஜெயிக்க முடியலை. சபையில் பேசும்போது ஜெயித்தது போல் நாங்கள் தோற்றமடைகிறோம். வீட்டுக்கு போன உடனே அவனுக்கு கீழே, அவன் காலுக்கு கீழே இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒரு விஷயம் மன்னியும், எங்களை ரட்சித்துக்கொள்ளும். நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஒவ்வொருவராக நாம் துதிப்போமா?